டிசம்பர் 27 சனிக்கிழமை. தாவீதின் குமாரன் இவர்தானோ? ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். மத்தேயு 12:23. இயேசு யார் என்று கண்டுபிடிப்பதில் அன்றைய இஸ்ரவேலருக்கு பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டது. தேவகுமாரனாக மேசியா பிறப்பார் என்றும் ராஜகுமாரனாக அரண்மனையிலே பிறப்பார் என்றும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததையும் எளிமையாக வளர்க்கப்பட்டதையும் கண்டபோது அவர்கள் இடரலடைந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை பார்த்து தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஒருமுறை பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை பேசவும் காணவும் தக்கதாக இயேசு சொஸ்தமாக்கின போது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததாவது: இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்கரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதுமில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே மத்தேயு 12:18-21 வரை. மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போதே தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்றுதான் ஆரம்பிக்கிறது. யார் யார் தங்களுக்கு அற்புத சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைத்தார்கள். ஒருமுறை 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று மன்றாடினார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை இயேசு தொட்டு திறந்தார். மத்தேயு 9:27-30 வரை. தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மத்தேயு 15:22-28 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எரிகோவின் வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 20:30-34. புதிய ஏற்பாட்டிலே யார் யார் அவரை தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்களோ கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே, ஜீவனுள்ள தேவனே எனக்கு இரங்கும் என்று அழையுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். மத்தேயு 22:42.